அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, நம்முடைய படைப்பாளரை, ஞானமிக்க ஒருவரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் குழுமியிருக்கின்றோம். அவரை மட்டும் கடவுளாக அடையாளம் கண்ட நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அவர் மட்டும்தான் கடவுளாக இருப்பதற்கு தகுதியானவர் என்ற அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். நம்மை அதை அடையாளம் கண்டவர்களாக, பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த வகையில் நாம் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்ளுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அப்படிங்கிறத நாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். சூரத்து நாஸ் தொடங்கி சின்ன சின்ன சூறாக்கள் சென்ற வாரம் 80 முடித்து 81 முடித்து 82 போயிட்டுருக்குது. நம்ம அதுக்கு முந்தி இன்றைக்கி என்ன செய்வோம்? சூரா 79, அதாவது அந்நாசியாத், பறிப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள சூறாவை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 79, பறிப்பவர்கள், அந்நாசியாத் அப்படின்னு சொல்லி தலைப்பு. பறிப்பவர்கள்னால் எதை பறிப்பவர்கள்? நம்முடைய ஆன்மாவை பறிப்பவர்கள். உயிரை பறிப்பதை பற்றி நாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்முடைய ஆன்மாவை பறிப்பதை பற்றி, நம்முடைய ஆன்மா உயிரை பறிக்கிறதை பற்றி அல்லாஹ் நமக்கு நினைவு கூர்றாரு. மலக்குகளை வச்சு செய்கிறதா சொல்கிறாரு. அந்த மலக்குகள் பல்வேறு காரியங்களை செய்கிறாங்கன்னு நமக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் நிகழ்ந்ததுக்கப்புறம் ஒரு நிகழ்வு, அதிர்வானது அதிரக்கூடிய நாள் ஒன்று காத்திருக்குது, வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி சூர் ஊதுறதை பற்றி இந்த சூறாவில் வருது. அதுவும் 2வது ஊதுன்னு சொல்கிறார். ஏற்கனவே ஒரு சூறா பார்த்தோம் ஊதுதலை பற்றி. இங்கே வந்து 2வது ஊதுதல்னு சொல்கிறார். முதல் ஊதுதலுக்கும் 2வது ஊதுதலுக்கும் இடையில் சமயம் இருக்குது. அதில் சில சம்பவங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அந்த சூறாவை. பறிப்பவர்கள் அப்படின்னு தலைப்பு. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அல்லாஹ் எத்தகையவர்னு சொன்னால் மிகுந்த அருளாளராகவும் மிகுந்த கருணையாளராகவும் இருக்கின்றார் சொல்கிறார். அதை நாமளும் அறிகிறோம். எத்தகைய அருளாளர், எத்தகைய கருணை அறிஞ்சிருக்கோம். நம்ம மேலே நல்லா எவ்வளோ கருணையும் கிருபையும் வச்சுருந்தா நாம் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்போம். நாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறோம். நாம் ஒரு இயங்கக்கூடிய மனிதனாக இருக்கிறோம். எந்த குறைபாடும் இல்லாமல் பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறோம். இப்படி நிறைய அருள் நமக்கு செஞ்சுருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா நமக்கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மேலே பார்க்காம நமக்கீழே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா இதோட ரொம்ப கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட நம்ம எல்லாம் சிறப்பாக வச்சுருக்கிறாருன்னா அவர் நம்ம மேலே மிகவும் அருள் செஞ்சுருக்கிறாரு, நம்ம மேலே கருணையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நாம் என்ன செய்கிறோம்? அதில் புரிஞ்சுக்கிறோம். ஆக அல்லாஹ் மிகவும் அன்பானவர், அருளாளர் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்குறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு தொடங்குது. தொடர்ச்சி அல்லாஹ் முதல் வசனத்தில் நம்ப மறுப்போருடைய ஆன்மாக்களை பலவந்தமாக பறிப்பவர்கள் ஆகிய வானவர்கள் அப்படிங்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவும் பறிக்கப்படுது. மரணத்தின் போது அவனுடைய உயிர் பறிக்கப்படும் போது ஆன்மா வெளிக்கொண்டு வரப்படுது. அந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா மலக்குகளை வச்சு செய்கிறேன்னு சொல்கிறார். எல்லாமே அல்லாஹ் தான் செய்கிறாரு. மலக்குகளை வச்சு செய்கிறதாக சொல்கிறாரு. நம்ப மறுப்பவங்களை பற்றி முதல்ல அல்லாஹ் அங்கே சொல்கிறார். நம்ப மறுப்புடைய ஆன்மாக்களை பலவந்தமாகங்கிறார் பறிப்பவர்கள். ஏன்னா அவங்க தன்னுடைய ஆன்மாவை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கடைசி நேரத்தில் மரணத்தின் போது ஆன்மா பிரியக்கூடிய சமயத்தில் இப்போ நாம் அந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டோம்னா இதை விட கொடுமையான ஒரு கஷ்டத்தில் வாழ்க்கையில் மறுமையில் நாம் துன்புற போகிறோங்கிற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா ஆன்மாவை வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அவங்க கொடுக்குறதும் இவங்க கொடுக்கணும் அது நடக்க. அதனால தான் அது பலவந்தம் சொல்லப்படுது. பலவந்தமான என்ன கொடுக்க மாட்டேங்கிறான். அது வந்து எப்படி சொல்கிறது தெரியல நம்மளுக்கு. ஆன்மா வாய் வழியாக தான் வெளியே வரப்போகுது, இயல்பாக வரும். அதை கொடுக்கறதுக்கு மறுக்கிறான்.
அந்த மாதிரி நிலைமை அல்ல ஆக்கி வச்சிருக்கிறாரு. எதுவுமே அவங்க சிஸ்டம் இல்லை, அல்லாஹ் அனுமதிக்கிறார். அவன் கொடுக்க மறுப்பதற்கும் பிடுங்குவதற்கும் பலவந்தப்படுத்துவதற்கும் அல்லாஹ் அனுமதிக்கிறார். அந்த நிகழ்வு தான் நிகழுது. அது அவன் கொடுக்காமல் இருக்கிறனால கொடுக்காமல் இருக்க போகிறதில்லை. எப்படி ஒரு கடத்தை எடுக்க தான் போகிறாரு மலக்கு. அதை இங்கே அல்லாஹ் சொல்லும்போது பலவந்தமாகங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் பலவந்தம்னா ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்றாரு, ஒருத்தர் பிடுங்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல. அப்போ இது யாருக்கு நிகழுதுன்னு அல்லாஹ் சொல்லும்போது நம்ப மறுப்பவர்களுக்கு அப்படிங்கிறார். நம்ப மறுப்பவர்களுடைய ஆன்மா தன்னுடைய ஆன்மா கொடுக்க மாட்டான். ஏன்னா கொடுத்துட்டான்னா அவனுக்கு மரணம் நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதுல அது மிகவும் கொடிய வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, நரக வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, முடிவுறாத வாழ்க்கை அப்படின்னு அது இருக்கிறதுனால அதை கடைசி சமயத்தில் ஒவ்வொருத்தருமே அறியலாம். மரணத்தின் போது நிராகரிப்பாளர்கள் சுற்றி முற்றி பார்க்குறாங்களே, என்ன வழியே இல்லாமல் நம்ம பார்க்குறோம். அவனுடைய ஆன்மா கட்டளையிடப்படுது வெளியேறும்படி. அப்போ சுற்றி முற்றி பார்க்குறாங்களா சொல்கிறார். யாரும் உதவக்கூடிய அவனுக்கு இல்லை அப்படின்னு அறினான். அவன் நிலைமை தெரியும், நரகவாசி அப்படிங்கிறது கூட அவனுக்கு அப்போவே தெரிஞ்சிடும் மரணத்தின் போதே. ஆனால் நம்மள்ட்ட கன்வே பண்ண முடியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அந்த நிலைமைக்கு அவங்க ஆகிடுவாங்க. அதனால தான் பலவந்தமாக பிடுங்கப்படுதுங்கிறது அல்ல சொல்கிறார். அதே சமயத்தில் மேலும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சியோடு மென்மையாக எடுப்பவர்கள் அப்படிங்கிறார். நம்ம ஆன்மாவை பொறுத்த வரைக்கும், நம்பிக்கையாளுடைய ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அவங்க என்ன செய்கிறாங்க, மென்மையாக எடுக்கப்படுது, கஷ்டமே இல்லாமல் எடுக்கப்படுதுங்கிறாங்க. ஆன்மா தொண்டையை அடையும் பொழுது எவ்வளோ பெயின், எவ்வளோ வலி இருக்குன்னு தெரியுமாங்கிறத பார்க்குறோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் மரணத்தின் சமயத்தில் பார்க்குறோம். கை கால் துடிக்குது, கால் ஆட்டுறாங்க, கஷ்டப்படுறாங்க, கண்ணு சொருகுறாங்க, மூச்சு வேகமாக எடுக்கிறாங்க, அது அடங்கி போகிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போ அவங்க கஷ்டத்தை உணர்றதை நம்மளோட அவங்கள எதுவும் பேச முடியலை. பல சம்பவங்கள் பார்க்குறோம். ரொம்ப கஷ்டத்தில் அந்த ஆன்மா தொண்டையிலிருந்து பிடுங்கப்படுது, வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. தொண்டைங்கிறது ஒரு சின்ன ஒரு குழி தான், அதனுடைய அளவு சொல்கிறேன். நாமளே உணவு தெரியாதனமாக கூடுதலாக முழுங்க ட்ரை பண்ணால் நமக்கு பெயினாக வலிக்கும். தொண்டை இருக்கிற நிலைமையிலே உணவு பேசினா ஒன்றும் செய்யாது. ஒரு கட்டியாக மொத்தமாக கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி தள்ள நினச்சோம்னு சொன்னால் தொண்டை அங்கே விரியும் போது வலிக்கும் நம்மளுக்கு. அப்போ ஆன்மா அந்த தொண்டையை விட பெருசாக தானே இருக்கும் இல்லையா? அப்போ அது வெளியே வரும் பொழுது பயங்கரமான பெயின், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நமக்கு இருக்காதுங்கிறது நல்லா சொல்கிறார். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க மகிழ்ச்சியோடு எடுப்பாங்க, மென்மையாக எடுக்கப்படுகிறார். மென்மையாக எந்த கஷ்டமும் இல்லாமல் எடுக்கப்படக்கூடியது. அவங்கள மாதிரி பலவந்தம் கிடையாது நம்மளுக்குங்கிறத அல்ல அங்கே சொல்கிறார். மேலும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சியோடு மென்மையாக எடுப்பவர்கள் அவர்கள் யார்? மலக்குகள்னு சொல்கிறார். ஒவ்வொருத்தருடைய மரணத்திற்கும் ஒரு மலக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொருடைய 32 அத்தியாயத்தில் பார்க்குறோம் அந்த விஷயத்தை. அவங்களுக்கு தனியாக செய்யப்பட்டிருக்கு. பொதுவான கருத்து இஸ்ராயல்னு சொல்கிறாங்கல்ல, நம்முடைய உயிர் எடுப்பவர் இஸ்ராயல் அப்படிம்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மலக்கு குறிப்பிட்ட சமயத்தில் கோடான கோடி மக்கள் எடுக்க முடியுமா உயிரை? அந்த சக்தி அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அது அவரை தவிர யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் மலக்குகளுடைய தன்மை அவ்வளோதான். அல்லாஹ்வோட தன்மை மலக்கு கிடையாது இல்லையா? அப்போ மலக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்து நியமிக்கப்பட்டுன்னு சொல்கிறார். உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட அப்படின்னு நல்லா சொல்கிறார். அந்த வார்த்தை இருக்கும். அப்படி நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு இருக்கிறாங்க. நமக்குன்னு தனியாக இருக்குது. நமக்குன்னு மௌத்து மாலை இருக்குது. நம்ம எப்போவுமே அது கழுத்தில் போட்டு தான் அலைகிறோம். நம்முடைய குறிப்பேடு நம்மகிட்ட தான் இருக்குது. நமக்கு பார்க்க முடியல, அவ்வளோதான். ஆனால் நம்மளோட தான் இருக்குது. நம்மளோட காவலர் இருக்கான்னு சொல்கிறாரல்ல. வலதும் இடது புறத்துலேயும் நன்மை தீமை பதிவு செய்யப்படுதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் மலக்குகள் செய்கிறாங்க, நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆக மகிழ்ச்சியோடு நம்பிக்கையாளரின் ஆன்மாக்களை மென்மையாக எடுப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு அது நிகழும். நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த வாழும்போது சில வலிகள்லாம் இருக்குது. உடல் வலி, நரம்பு வலி, எலும்பு வலி, எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சின்னா, அடிபட்டுருச்சுன்னா, ஒரு பல் வலி பல்லுலேயோ கண்ணுலேயோ காதுலேயோ வலிகள் ஏற்படுது. அதெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடிய வலியை அதை வச்சு நம்ம உணர்றோம். இதை விட கொடுமையான வலி அங்கே இருக்கும் அப்படின்னு உணர்றதுக்கு தான் எல்லாம் நமக்கு அதை கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் பெரிய வலி கிடையாது, இதில் விட துயரமான வலி அங்கே இருக்குது அப்படின்னு இல்லையா? ரைட்டா? அப்போ அந்த அடிப்படையில் மரணத்தினுடைய வலியை நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அது மென்மையாக இருக்குன்னு சொல்கிறார். மென்மையாக எடுப்பவர்கள், மேலும் எல்லா இடங்களிலும் மிதக்கின்றவர்கள்ங்கிறார். எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க மலக்குகள். யார் அவங்க? அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவங்க. நம்மளை மாதிரி கருத்து சொல்ல அமைதியாக இருந்தவங்க கிடையாது. அதனால் அவங்க மேலான படைப்புகளாக படைக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த உலகம் இயங்குகிற வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, மறுமையிலும் செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. சொர்க்கவாசிகளுக்கு அந்த ஊழியர்களாக இருக்கான்னு சொல்கிறார்ல, அதுவும் மலக்குகள் தான் இருக்கிறாங்க.
அவங்க எந்த பணியை செய்வதனால எந்த அசட்டையும் அடைவதில்லை, எந்த விதமான கஷ்டமும் அவங்களுக்கு இல்லை. அப்படியே ஒரு படைப்பாக வடிவமைப்பாக எல்லாம் வச்சுருக்கிறாருங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம். ஆக எல்லா இடங்களையும் மிதக்கிறார்களோ. இப்போ இங்கே நம்ம இருக்கிறோம்னா எவ்வளோ வெற்றிடம் இருக்குது, இங்கே அவங்க இருக்கிறாங்க, மிதக்கிறாங்க, நம்மளை பற்றிய குறிப்புகளை எழுதுகிறாங்க. நாம் தான் மறந்துடுவோம் நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத. ஆனால் எல்லா குறிப்பும் நம்முடைய ஏட்டில் இருக்கும். ஆனால் படித்து காட்டும்போது ஞாபகத்துக்கு வரும், ஆமாம் உண்மை தான் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வரும். ஆக எல்லா இடத்துலையும் மிதக்கிறாங்க அப்படின்னா நாம் அந்த உணர்வோடு இருக்கணுங்கிறதுக்கு தான் சொல்கிறார். உங்களோட அவர் இருக்கிறாருன்னா நாம் தனிமையில் இல்லை. எப்போவுமே தனியாக இருந்தாலும் நாம் தனிமையில் இல்லை, நம்மளோட அவங்க பயணிக்கிறாங்க, இருக்கிறாங்க. கடவுளுடைய கண்காணிப்பில் நாம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் எப்போ. அதுதான் அல்லாஹ் சொல்லும்போது தனிமையிலும் அஞ்சக்கூடியன்னு சொல்கிறார் நம்மளை பற்றி, நம்பிக்கையாளரை பற்றி. தனிமையிலும் யார் அஞ்சுவாங்களோ அவங்களுக்கு இந்த குர்ஆன் பயனளிக்கும் அப்படிங்கிறார். தூதருக்கே அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். சூரத்து யாசீனில் பார்க்குறோம். ஆக எல்லா இடத்துலையும் மிதக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இருக்கிறாங்கிறத அந்த இடத்துல நம்ம எப்படி நினைவு வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஆர்வத்துடன் ஒருவரை ஒருவர் முந்துபவர்கள்ங்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு ஆர்வத்தோடு முந்துவாங்கன்னு சொல்கிறார். மலக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பணிகளை செய்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க. எப்படா கட்டளை வராதா அப்படின்னு வந்தால் உடனே செய்வதற்கு ஒருத்தரை விட ஒருத்தர் முந்துவாங்க அப்படின்னு. ஏன் நமக்கு சொல்கிறத நாம் எப்படி இதில் அசட்டையாக இருக்கிறதுங்கிறதுக்கு தான். மார்க்கத்தில் நாம் அப்படி ரெடியாக இருக்கிறோமா? மார்க்கத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் முந்துறோமா? யாரும் சொல்ல நான் செய்கிறேன்னு நம்ம சொல்கிறோமா? நம்ம என்ன செய்கிறோம், யாராச்சும் எதிர்பார்த்துட்ருக்கோம், யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படி முந்தி அப்படின்னு. யாராச்சும் சொன்னால் அப்படி நம்ம சைலண்ட் ஆகிடுவோம், நாம் முந்த மாட்டோம். நம்ம அவ்வளோ கோளாறு உள்ள மனிதனை நம்ம இருந்துகிட்ருக்குறோம். நம்ம ஈமான் அப்படி இருக்குது, நம்பிக்கை அப்படி இருக்குது, உறுதி இல்லை. ஸோ என்ன செய்ய மாட்டேங்கிறோம், உறுதியாக இருப்பதற்கு நாம் இல்லாமல் இருக்கோம். ஆர்வம் நம்மள்ட்ட இல்லை. இன்னொருத்தர் சொல்லணும்னா நாம் முந்தணுமே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அப்படி உள்ள மக்களாக இருக்கிறாங்க தான் அல்ல நினைவுபடுத்துகிறார் நம்மளுக்கு. அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி இருக்கணுங்கிறத சொல்கிறார். ஆர்வமாக இருங்க, ஒருத்தர் செய்வதற்கு கூட முந்திருங்க. எந்த காரியமோ, ஒரு தர்ம காரியமோ, ஒரு அனாதை ஆதரிப்பதோ, ஒரு நல்லது செய்கிறதுக்கோ, இல்லை வலைதள வகுப்பில் நாம் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்குதே, ஒரு திக்ரு, தியானம், குர்ஆன் வாசிக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, பயான் செய்கிறது, டிரான்ஸ்லேஷன் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குதுல்ல. நான் செய்கிறேன்னு முந்தி வர்றதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னா அதில் நம்ம அசட்டையாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறாரு. எல்லா இடங்களிலும் மிதக்கின்றவர்கள் ஆர்வத்தோடு ஒருவரை ஒருவர் முந்துபவர்கள். எதுக்கு? பல்வேறு கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக. அவங்களுக்கு நிறைய பணி அல்லாஹ் வச்சுருக்கிறார், நிறைய ஆர்டர் கொடுக்குறார், நிறைய கட்டளைகள் இருக்குது. அதை நிறைவேற்றுவதற்காக அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் முந்துறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். நமக்கும் அதை அல்லாஹ் தரணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு மறுமை என்ற நிகழ்வை பற்றி சொல்கிறாரு. நம்ம அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, நம்முடைய படைப்பாளரை, அவர் படைத்தவற்றை பரிபாலிக்கக்கூடிய ஒருவரை இங்கே நாம் தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த வளமான வார்த்தைகள், திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய வார்த்தைகள், நமக்கு சலிப்பூட்டாத வார்த்தைகள், மென்மேலும் கற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள், நம்மை வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. அத்தகைய மாபெரும் அற்புதம் மிகுந்த குர்ஆனை நாம் அடைந்திருக்கின்றோம். அந்த குர்ஆன் நாம் எந்த அளவுக்கு பார்க்குறோம், படிக்கிறோம், புழங்குறோம், அதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுல நம்மளை நாம் என்ன செய்யணும், சுய பரிசோதனை செஞ்சுக்கிறணும். வாரத்தில் ஒரு நாள் நாம் ஜும்மா பார்க்குறோம், அப்போ வாசிக்கிறோம், அப்போ மட்டும் கேட்குறோம்னா அது நம்முடைய ஆன்மாவினுடைய பலகீனமாக இருக்கும். அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம அன்றாடம் என்ன செய்யணும், அதை பற்றி பேசக்கூடிய மக்களோட தொடர்பு இருக்கணும். ஏதாவது விஷயங்களை கேட்டுக்கிட்டு, சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு, படித்த விஷயங்களை புரியலைன்னா கேட்டுக்கிட்டு, எல்லாருக்கும் எல்லாமே புரியாது. நமக்கு நிறைய புரியாத வசனங்கள் இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு எளிமையான ஆள்கிட்டையும் கேட்கலாம். இது வரலாம் தெரியாது நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நமக்கு தெரியாத பல விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாத பல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். யாரும் யாரையும் விட சளைத்தவர்கள் கிடையாது. எல்லாமே நாம் தூதர் உள்பட அல்லாஹ் சொல்கிறார்ல, எல்லாமே சமமானவங்க தான், நம்மளை போன்ற மனிதர்கள்னு சொல்கிறாரு. அந்த பலகீனமான மனிதர்கள் எல்லார்ட்டையும் இருக்கும், தூதர்கிட்டையும் இருக்கும், நபிமார்ட்டையும் இருக்கும், நம்மள்கிட்டையும் இருக்கும்.
அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது புரியாதவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இணை வழிபாடுக்கு போய்ட்றாங்க. நம்மளோட அவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் என்ன செய்கிறாங்க, தப்பான ஒரு அந்த கண்ணோட்டத்தை போகும்போது அவங்க இணை வழிபாட்டில் போய் விழுந்துடுறாங்க. நமக்கு அந்த திங்கிங் கிடையாது. அல்லாஹ் நமக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி. அதனால் நாம் ஒரு உபதேசம் செய்யும்போது கேட்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் கேட்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நமக்கும் பயன்பெறக்கூடிய விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு புரியாத வசனம் உண்மையிலே நிறைய இருக்கத்தான் செய்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும் போது அல்லாஹ் தெரியப்படுத்துவார். நாம் அதை கன்சல்ட் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு இருக்கும். அவரோட நம்ம தொடர்பு இருக்கும். அவரை பற்றி பேசிக்கிட்டு அவருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு அதுலேருந்து கற்றுக்கொண்டு நம்மளை மென்மேலும் வழிநடத்துறது ஏதுவாக இருக்கும். எப்போ நம்ம இதை விட்டு தூரமாக போகிறோமோ நாம் சாத்தானோட பயணிச்சிருவோம். அப்போ நமக்கு என்ன நடக்குன்னா தப்பு தான் நடக்கும். நம்முடைய அறிவில் தப்பு வரும், சிந்தனையில் தப்பு வரும், நம்முடைய பேச்சில் தப்பு வரும், செய்கையில் தப்பு வரும், பாவனையில் தப்பு வரும். எல்லாமே அதாவது மோசமான கஞ்சாடைகள் காட்டக்கூடிய அளவுக்கு மற்றவங்களை பற்றி சொல்கிறார்ல, நம்ம நடந்து போனால் நம்மளை கடந்து போகும்போதெல்லாம் கஞ்சாடை செய்வாங்கன்னு சொல்கிறார். அவனை பற்றி நம்மளை கேலி செய்வான், கடந்து போகும்பொழுதெல்லாம் கஞ்சாடை செய்வான், இவன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவானுவோ. இது மாதிரியான பிஹேவியர் நமக்கும் வந்துடும். எப்போ கடவுளோட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா. அப்போ நாம் அப்படி இருக்காமல் தொடர்புள்ள உங்களோட என்ன செய்யணும், அப்படி தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். எப்போ நம்ம தொடர்பு கொள்ளுவோம் தெரியுமா, குரானை படிக்கும்போது தொடர்பு கொள்வோம். நாமளே படிக்கிறதில்ல ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்ன அன்றைக்கி நம்ம கேள்வி வராது, சந்தேகம் வராது, படிக்கிறது புரியாமல் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு எதுவுமே தொடர்பு கிடைக்காது. எப்போவுமே நம்ம அதனுடைய தொடர்போடு இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த விஷயம் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம், தொடர்புகளோடு ஆள் ஆகிடுவோம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சி 6வது வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போது ஒரு மரணத்தை பற்றி அல்லாஹ் முழுமையாக நமக்கு சொல்கிறாரு, மலக்குகளுடைய பணியை பற்றி சொல்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி 6வது வசனத்தில் அதிர்வானது அதிரும் நாள் அப்படிங்கிறார். நாம் ரொம்ப ஒரு சுகவாசியாக சராசரியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ. ஆனால் நமக்கு ஒரு அதிர்வான ஒரு நாள் காத்திருக்குது அப்படிங்கிற நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதிர்வானது அதிரும் நாள், ஒரு நாள் இருக்குது, மறுமை நிகழக்கூடிய நாள். அந்த நாள் மலைகளெல்லாம் துண்டு துண்டாக பெயர்க்கப்படும், பொதிகளற்ற எடைகள் ஆகிடும், ஒரு கணமும் அதில் இருக்காது, பஞ்சு போல் வெயிட்லெஸ் ஆகிடும்னு சொல்கிறாரு. கடல்கள் பற்ற வைக்கப்படும் சொல்கிறாரு, பெரும் கடல்கள் வெடிக்க செய்யப்படும் சொல்கிறாரு. பல வசனம் நம்ம பார்த்துருக்குறோம் அது இல்லையா. அந்த மாதிரி நிகழும் பொழுது இந்த அதிர்வானது அதிரும் நாளுங்கிறது, பூமி அதிரும் புரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல. எது அதிரும் அப்படின்னா பூமி அதிரும். அப்படி பூமி அது என்ன ஆகும் தெரிஞ்சு நினச்சி பாருங்கள். சாதாரண நான் ஒரு மேஜில் நம்ம நின்னோம்னா ஒரு ஆட்டினாலே நமக்கு பயங்கரமாக உயிர் பயம் வந்துடும், நம்ம கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏறக்கூடிய ஏணியை பொறுத்து அதனுடைய உயரத்தை பொறுத்து இன்னும் அதிகமாக இருக்கும். சாதாரண ஸ்டூலில் நின்று ஒரு வேலை செய்ய போகிற எலக்ட்ரிக் வேலை, ஒரு டியூப் மாட்டணும், ஒரு ஃபேன் மாட்டணும், ஒரு குதிரையை வச்சுருப்போம். குதிரைனா பெரிய சேர், நாற்காலி, அதில் ஏறி அதை ஆடக்கூடிய சேராக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஒரு ஒழுங்கான ஸ்ட்ராங்கான சேராக இருந்தால் தைரியம் வந்து வேலை செய்வோம். அது ஆணி அறியாத அசைக்கூடிய சேராக இருந்தால் நம்ம வேலை செய்வது பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஆடும். அந்த ஆட்டம் முடிச்சாலும் மேலே ஃபேனுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். நம்ம எந்த வேலை செய்யணுமோ அங்கே ஸ்ட்ராங். ஏன்னா நமக்கு அந்த பயம், கீழே விழுந்துருவோமோ அடிபட்டுருவோமோ அப்படின்னு. எந்த அதிர்வுக்கு? இந்த சாதாரண ஸ்டூலுக்கு. ஆனால் ஒட்டுமொத்த பூமியும் அசைக்கப்படும் பொழுது, அதிரும் பொழுது என்ன நிகழும்? அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எந்த பொருள் இப்படி இருக்காதுங்க. மாட்டி வச்சுருக்கோமே, டிவி, கண்ணாடி, வாட்சி, வால் கிளாக்குன்னு, இதெல்லாம் போடன்னு விழுந்துடும் கீழே. நம்மளாம் எதுலேயும் நிற்க முடியாது, நம்மளே ஆடிட்டு தான் இருப்போம். மேலே ஸ்டூலில் நின்று பிடிக்கிறது ஓடிலாம் ஆணை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. ஒட்டுமொத்த பூமியை ஆட்டினா எப்படி இருக்கும் அது? அந்த மாதிரி ஒரு நிகழும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறாரு. அந்த நிகழ்வு அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் நிகழ்ந்துட்டு இருக்குது பார்க்குறோம். நாம் அனுபவிக்கல, நம்ம பகுதியில் வரல. ஆனால் சில சமயங்களில் நம்ம இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சென்னையினுடைய தலைநகர் மண்ணடியில் ஒரு 8-9 வருஷம் முன்னால் லேசான அதிர்வு உணரப்பட்டது. இன்னும் செய்தி வந்துச்சு. லேசான ஆட்டம் நம்மளும் பார்த்துருக்குறோம். ட்ராவல் பண்ணும்போது நானும் உணர்ந்துருக்கேன் எக்மோர் பிரிட்ஜில். இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். லேசான முறையில், பெரிய லெவலில் இல்லை. ஆனால் பெரிய லெவலில் நிறைய இடம் நடக்குதுங்கிறத பார்க்குறோம். நிறைய உயிர் சேதம் பார்க்குறோம். நிறைய வீடுகள் டெமாலிஷ் ஆனதை பார்க்குறோம், உடஞ்சி விடுறதை பார்க்குறோம். பயங்கரமான நடப்போம். அது ஆங்காங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அது நினைவுபடுத்துகிறார் நம்மளுக்கு. அது நிகழாதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. நிகழும். இந்த ஆங்காங்கே சாம்பிள் இருக்க பார்த்துங்கிறார். அந்த சாம்பிள் நம்ம பார்த்து நாம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக, நாம் திருந்துவதற்காக, கடவுளை வழிபடுவதற்காக அந்த நிகழ்வுகளை அப்பப்போ காட்டி ஒரு கம்யூனிகேஷன் மூலம் நமக்கு வந்துடுது. வலைதளத்தின் மூலமாக நம்ம ஒரு தொலைக்காட்சியிலையோ ஒரு ஹேண்ட் டிவைஸ்லேயே பார்த்து முடிச்சிடறோம். ஆக அந்த நாள் இருக்குதுங்கிறது உண்மை. அதனுடைய சாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். அதிர்வானது அதிரும் நாள், 2வது ஊதுதலை தொடர்ந்து அப்படிங்கிறார். 2வது ஊதுதலை தொடர்ந்து. முதல் ஊதுதல்னு ஒன்று ஏற்கனவே படித்தேன். நம்ம
முதல்ல ஒரு ஊதல் கொடுக்கும். அதாவது சூர் ஊதலுங்கிறது 2 வகை இருக்குது. ஊதல் முதல்ல ஒரு இந்த உலகம் அழிய போகுதுன்னா முதல்ல ஒரு ஊதல் கேட்கும். அந்த சத்தத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்ம எப்படி அது உலகம் முழுக்க அது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேக்டரியில் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அங்கே சத்தம் சங்கு வைக்கிறான்ல சத்தம், அந்த ஊரில் அந்த சத்தம் வைக்கும்பொழுது ஒட்டுமொத்த ஊருக்கு அது கேட்கும். அது சாதாரண ஃபேக்ட்ரிலேயே. ஆனால் அல்லா சொல்லி அந்த ஊதல் ஒட்டுமொத்த பூமிக்கே கேட்குற மாதிரி செய்வார் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். அது முதல் ஊறுதல். அந்த ஊர் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இருக்கிற எல்லோரும் மயக்கமாயிடுவோம். நம்பிக்கையால் இருந்தவங்கன்னா மயக்கமாயிடுறாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு மரணம் ஏற்படுது. மற்றவங்களுக்கு எல்லோரும் இறந்து விழுந்ததுக்கப்புறம் மீண்டும் உயிரிழத்து எழுப்பப்படுது. அப்போ தான் அந்த 2வது சூருங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆக 2வது ஊறுதலை தொடர்ந்து குறிப்பான சில மனங்கள் திகிலூட்டப்பட்டு விடும் அப்படிங்கிறார். குறிப்பான சில மனங்கள்னால் நம்பிக்கையற்றவர்களுடைய நிலையை சொல்கிறார். திகில், ஏன்னா அவன் எதிர்பார்க்கல, நாம் எதிர்பார்த்துருக்குறோம். நமக்கு ஒன்று அது டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம நம்புகிறோம்ல, சொர்க்கத்தை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம். அதனால் மறுமைக்கு நம்ம ஒருபோதும் போக மாட்டோம். அந்த நம்பிக்கையில் வந்து அல்லா சொல்கிறார், நீ நம்பிக்கை மறுத்து கொண்டிருந்தது இந்த பாருன்னு காட்டுறாருல. யார் காட்டுறாரு? நீ நம்ப மறுத்து கொண்டிருந்தல்ல, இங்கே வா பாரு, இதான் நீ நம்ப மறுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறார்ல. ஏன் சொல்கிறாரு? அவன் நம்ப மறுத்தான். நீ பாரு அனுபவின்னு சொல்கிறார். நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அதனால தான் விழிப்போடு என்ன செய்கிறோம்? அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் சட்டத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம். அவரை வழிபடுறோம். எதனுடைய வெளிப்பாடு? அதை நம்புவதின் வெளிப்பாடு. சொர்க்கம் நரகத்தில் நம்புவதில் தான் நம்ம அல்லா வழிபட்டு இருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறோம்? எல்லா மக்களை மாதிரியும் கடந்து போயிட்டுருப்போம். நம்ம அப்படி கடந்து போகல. நமக்கு அது நம்பிக்கை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் மரணம் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்கிற குரான் மூலமாக நம்ம அறிகிறோம். வெறும் வார்த்தையின் மூலமாக அறியல. அந்த விஷயத்தை நிறைய படிப்பினை மூலமாக அறிஞ்சிருக்கிறோம். நம்ம அதை உணர்ந்துருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன பல விஷயங்கள், நமக்கு விஷயங்கள் நமக்கு வந்து எவ்வளோ உண்மையாக இருக்குதுங்கிறத பார்த்துருக்குறோம். இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மட்டும் பொய் ஆகிடுமா? அது ஆகாது. இன்னும் அந்த அடிப்படையில் நம்புகிறோம். இன்னும் நிறைய சான்று மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறார். சொர்க்கம் எத்தனை வார்த்தை, நரகம் எத்தனை வார்த்தை, எவ்வளோ சமமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. கணித ரீதியாக சொல்லப்பட்டதாக இருக்குது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்குதுன்னு சொல்லப்போனால், வெறுமனே இதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுனால ஒரு வித்தை பற்றி பேசுகிறாரு, விதையை பேசுகிறாரு, ஒரு வெயிலை பற்றி சொல்கிறாரு, அவர் படைப்பை பற்றி சொல்கிறாரு. எல்லாம் சான்றாக இருக்குது. இந்த சான்று நம்ம பார்க்குறோம். ஆமாம், உண்மை தான், இதெல்லாம் நிகழுது. ஸோ இதெல்லாம் கண்கூட நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்காதது நிகழும் அப்படிங்கிற நினைப்பு வேறு. அதையெல்லாம் தாண்டி கணித ரீதியாக நமக்கு எல்லாம் வச்சுருக்கிறார். ஒவ்வொரு எழுத்தும் எண்ணும் எல்லாம் எப்படி வச்சுருக்கிறாரு? கணித ரீதியாக எல்லாம் நமக்கு வச்சுருக்கிறார். அதை நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துது. நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக அதை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறார். ஸோ அதான் நாம் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அவரை பற்றி பேசுகிறோம், அவருடைய வார்த்தையை பற்றி பேசுகிறோம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்குது. அவரை பற்றி நம்பிக்கை இருக்குது, அவருடைய காரியங்களை பற்றி நம்பிக்கை இருக்குது, என்ன செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு பரிசு தர போகிறாருங்கிறத பற்றி நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு விசாரணை இருக்குது நம்பிக்கை இருக்குது, நம்மளை மன்னிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது இல்லையா? அதனால தான் நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம், அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அது நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்குது. ஒரு பக்தியின் வெளிப்பாடு நம்ம பார்க்குறோம்ல. பக்தியாக இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நல்ல காரியம் செய்கிறதுக்கு நாம் நினைக்கிறோம், நல்ல சிந்தனை நம்மளுக்கு இருக்குது, ஒரு ஆர்வமாக இருப்போம். நம்ம இங்கே தான் உட்காந்துருப்போம், நமக்கு வெளியில் ஒருத்தர் எதையோ தேடுற மாதிரி இருக்கும். என்னமோ தேடுறாரு, நம்மளே ஆர்வம் அங்கே போய் கேட்போம், என்னங்க தேடு, என்ன வேணும் கேட்போம். அட்ரஸ் அப்படிம்பாரு, இந்த லொக்கேஷன் எங்கே, இந்த இடம் எங்கே. நாம் அவரை கூட்டு போகாத குறைய என்ன செய்வோம்? வழியை சொல்லுவோம். ஒழுங்கான முறையில் சிறப்பான, ஏன் நம்ம பக்தியாக இருக்கிற சமயத்தில் ஒரு நல்ல காரியம் செஞ்சால் எல்லாம் கூலி கொடுப்பாரு. இந்த மாதிரி நாம் ஒருத்தர் நிற்கும்போது நமக்கு உதவிக்கு ஆள் அனுப்புவார் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? அந்த அடிப்படையில் ஒவ்வொரு காரியமே மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நல்ல நிறைய ஃபீல் பண்ண முடியும். பக்தியாக இருக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறது. எந்த கெட்ட சிந்தனையும் இருக்காது. நல்லது நினைக்குவோம், நல்லது செய்வோம் நினைப்போம். இதெல்லாம் எப்போ வேணால் பக்தியாக இருக்கு ஒருதா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் நாம் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். மறுமையை பற்றி நமக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்குது. நம்மளை எல்லாம் ஒருபோது கைவிட மாட்டார், மன்னிப்பார், அவருடைய சாம்ராஜ்யத்தில் மீட்டுக்கொள்வார். நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது. அங்கே நாம் ஒருபோதும் தோற்று போக மாட்டோம். மிக நிச்சயமாக நமக்கு எல்லாம் வெற்றியை வழங்குவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதுனால நினைச்சிடறோம். அவர் சொல்லக்கூடிய வழிபாட்டை நம்ம செய்கிறோம். அதற்கான நேரத்தை நம்ம ஒதுக்கி நம்ம செய்கிறோம். எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சுருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் குறிப்பான சில மனங்கள் திகிலூட்டப்பட்டு விடும் அப்படின்னா நம்பிக்கையற்ற ஒருவனை பற்றி அல்லாஹ் அங்கே சொல்கிறாரு. அவன் எதிர்பார்க்கல, அவனுக்கு திகிலாக இருக்கும். திகில் வந்து என்ன, ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கே சில திகில் நடக்கும். இந்த மாதிரி இல்லை, வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு கஷ்டங்கள், வெவ்வேறு கடன்கள், வெவ்வேறு தொல்லைகள், நாளைக்கு ஒரு பிரச்சனை, இன்றைக்கி ஒரு கஷ்டமாக இருக்கும். திகில்னால் நம்மளை பற்றியான ஒரு இழிவாக மக்கள் பேசக்கூடியதாக இருக்கும். நாமளே ஒரு தப்பான காரியம் செஞ்சுருப்போம், அதை மக்கள் பேசப்பட்டால் நமக்கு திகில் ஏற்படும்
இல்லையா? அந்த திகில் நம்மளும் உணர்ந்துருக்கிறோம். இது அந்த திகில் இல்லை, மறுமையை குறித்த ஒரு திகில் இருக்குது. அப்போ தான் அவருடைய கண்கள் கீழ் நோக்கியாகிவிடும் அப்படிங்கிறார். அப்போது அவருடைய கண்கள் என்னவா இருக்குது? திகில் நோக்கியதாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அந்த முடிவை அறிஞ்சிக்கிட்டாங்க. தங்களுடைய இதுதான் நம்முடைய முடிவுங்கிறது தெரிஞ்சதுனால தப்பித்தல் ஒன்றும் இல்லை, தப்பிக்கிறது வழி கிடையாது, இதுதான் நம்ம கதி, இதுக்கப்புறம் நம்முடைய விதி நரகம்தான் அப்படின்னு அவங்க அதை அடையும் பொழுது அவங்களுடைய பார்வைகள் என்னவாக இருக்குதுங்க? கண்கள் கீழ் நோக்கியதாக இருக்கும். வெக்கப்படுவான்ல, வெக்கப்பட்ட நம்ம என்ன செய்வோம்? நெஞ்சு நிமித்தி நிற்க முடியுமா? ஒரு தப்பான காரியம் செஞ்சுட்டான், ஒரு திருட்டு வேலை செஞ்சாச்சு, கை குளம் பிடிச்சிட்டான். இப்போ நம்ம என்ன செய்வோம்? நெஞ்சு நிமித்தி நிற்போம் அந்த இடத்துல. இப்போ என்ன செய்வோம்? தலைக்கு வந்து தான் நிற்போம், செஞ்சது தப்பு தான் அப்படின்னு நிற்போமா இல்லையா? அந்த நிலைமை தான் அங்கே சொல்கிறார். எப்படி? அவர்களுடைய கண்கள் கீழ் நோக்கியவையாகிவிடும். அவர் கூறுவார்கள், சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு விட்டோம். அவன் நம்பாமல் இருந்தான்ல, அந்த நிகழ்ச்சி நடக்குது அங்கே. அவன் செத்தா மண்ணோட மண்ணா பெயரும்னு நினச்சான். ஆனால் அது அப்படி நிகழலை. நான் மீண்டும் படைக்கப்பட்டு விட்டோம். ஏன் அதை சொல்கிறான் அவன் படைக்கப்பட்டு விட்டோம்னு? நான் படைக்கப்பட மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறான் அவன். இல்லை அவன் வாயில் வராதில்ல. நம்மளை பொறுத்த இந்த வார்த்தையை சொல்லுவோமா? நம்ம மரணிப்போம், மீண்டும் உயிர் எழுப்பப்படுவோம். எழுப்ப விடும்போது நம்ம என்ன செய்வோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவோம். அப்போ இங்கே நம்ம என்ன பழக்கத்தில் இருந்துச்சு அதை அங்கேயும் நம்ம சொல்லுவோம். தூக்கி முழிக்கும் பொழுது சொல்கிறோமே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹ். நமக்கு என்னங்க பழகிறோமோ அதை அங்கே செய்வோம். இங்கே நம்ம குடிஞ்சு வழிபட்டால் அங்கேயும் குடிய முடியும் நம்மளுக்கு. இங்கே நம்ம அல்லாஹ் சிரமணிஞ்சிருந்தால் அங்கேயும் நம்ம சிரமணிய முடியும். அல்லாஹ் நம்ம புகழ்ந்தால் அங்கேயும் நம்ம புகழ்வோம். அங்கே புகழ்கிறோம். 39 அத்தியாயத்தில் கடைசியில் சொல்கிறாருல்ல, அவரோட பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு சொல்கிறாருல்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நமக்கு சொன்னோம், இங்கே கடவுளை புகழாதவன் அங்கே புகழ முடியாது, இங்கே குடியாதவன் அங்கே அங்கே கூப்பிட்றாரு சொல்கிறார்ல, அவர்களை ருக்கு செய்யுமாறு குடியுமாறு அழைக்கப்படுவார்கள், அவர்கள் குடிய முடியாதுங்கிறார். ஏன்? அவங்க பழக்கப்படலை, செய்யலை. அந்த அடிப்படையில் தான் இது நம்ம சொல்கிறோம். தூக்கி முழிச்ச உடனே இந்த வார்த்தையை நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹ் இதை சொன்னோம்னா மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் நாம் அந்த வார்த்தையை சொல்லுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற பிரண வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஆக அவர்கள் சமாதியிலிருந்து மீண்டும் படைக்கப்பட்டு விட்டோம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நாம் அதை சொல்ல மாட்டோங்கிறத நம்ம உண்மையாக அறிஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம நினைக்கிறது மறுமையிலேருந்து பேசுகிற மாதிரி தான். மறுமையிலே இருந்தால் நம்ம என்ன இங்கே இதை பற்றி பேசுவோமோ அப்படி நம்ம நினச்சி பேசக்கூடிய நபர் அளவுக்கு அல்ல நம்ம நம்பிக்கை வளர்த்துருக்குறேன். அது வெறும் வார்த்தை இல்லை, அதை சொல்லக்கூடிய அறிவு எல்லாம் தரணும்ல. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அன்றைக்கி அது நானே சொல்கிறது இல்லைல்ல, அல்ல எனக்கு வந்து பேச வைக்கிறது தான் இது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நான் ஒரு ஆள் இப்போ சொல்லலை, மறுமையிலிருந்து பேசுகிற மாதிரி அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனையில் உள்ளது இல்லை, அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஆக நம்ம பேசக்கூடிய எந்த விஷயமே கடவுள் தான் நம்ம மூலம் வெளிப்படுத்துகிறாரே தவிர நாம் நினச்சதெல்லாமோ நம்முடைய அறிவு உட்பட்டோ இல்லை, அது அல்லாஹ் நம்மளை வழி நடத்துகிறார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த குர்ஆனில் நம்ம எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்யட்டும். இந்த மறுமை குறித்து நமக்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு. குற்றவாளிகளுக்கு என்ன நடக்கும், நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் நாம் வந்து எப்பவுமே எச்சரிக்கையாக நம்முடைய காரியங்களில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடவடிக்கையில், நம்முடைய பாவனையில், நம்முடைய செய்கைகளில் நம்ம சிறப்பாக நடப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்யணும். ஏன்னா மறுமையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலாங்கிறாங்க. நாம் இன்னும் ஒருவனை, இந்த சைத்தானை வந்து நான் நண்பனை ஆக்கியிருக்கக்கூடாதே, யா வைலத்தானா என்னுடைய கை சேதமே அப்படின்னு அவங்க செய்கிறாங்க. அப்படி பிரலாபிப்பாங்க, தன்னுடைய சொந்த கரங்களே கடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நாம் இல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்யணும்னு சொல்லி இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.